வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நீளமாக நறுக்குன 2 வெங்காயம், நீளமாக நறுக்குன 2 தக்காளி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரைச்சி வச்சது கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன். வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், புளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சின்னதாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் நல்லா சிவப்பாக வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிடணும் அதில். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் ரெடி. இது பிகினர்ஸ்க்கு அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.